நாயன்மார்கள் ஆழ்வார்கள் நம்முடைய இந்த தமிழகத்தினுடைய உண்மையான பெரியார்கள் யாருன்னா இவங்கதான். ரொம்ப பிரமாதமான புத்தகம். சுதந்திர பாரதம் பிறக்கும் தருணத்தில் என்னெல்லாம் நடந்தது பின்னாடி மட்டும் அரசு நூற்றாண்டு சமயத்துல இந்த இயக்கத்துல நாம ஏன் இருக்கணும், இதுல இருக்கிறவங்களுக்கு மட்டும் இல்ல, இதை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறவங்களுக்கும் இதை பத்தின விமர்சன பார்வையோடு பார்ப்பவர்களுக்கும் இது எனக்கு வேணான்னு ஒதுங்குறவங்களுக்கும் சேர்த்தே சொல்றேன். நாம் ஏன் சங்கத்தில் இருக்கிறோம். இது ஒரு ஹிந்தி புத்தகம் இருந்தது, ஹம் சங்கமே கியோ ஹே அப்படிங்கிற புத்தகத்தினுடைய தமிழாக்கம். நாம இப்ப அதிகமா தமிழ்நாட்டில் பேசக்கூடிய ஒரு விஷயம் கீழடி அகழாய்வு. அதை தமிழக அரசு மிகப்பெரிய லெவல்ல மக்கள்கிட்ட கொண்டு போறதுக்கு பல விஷயம் செய்யறாங்க. ஆனா உண்மையாயிலே கீழடி அகழாய்வு எந்த ஒரு நோக்கத்தோட இவங்க செய்யறாங்க அப்படிங்கறத நாம புரிஞ்சுக்கணும். இந்த வருட சில முக்கியமான புத்தகங்களை நான் உங்களுக்கு காட்டுறேன். நம்முடைய அரங்கம் சென்னை புத்தக காட்சியில F54 அந்த அரங்கத்துல நம்முடைய எல்லா புத்தகங்களும் கிடைக்கும். இந்த வருஷம் பல புதிய புத்தகங்களை நாம வெளியிட்டிருக்கோம். அதுல முக்கியமா கடந்த ஜனவரி பிப்ரவரியிலேயே இந்த பாரத வரலாறு ஒரு வெற்றி காவியம் அப்படிங்கிற புத்தகம் திரு விவேகானந்தன் அவங்க எழுதின புக் அது. அதே மாதிரி ஹிந்து ஸ்வராஜ்யம் கண்ட சத்ரபதி இல்ல சிவாஜி மகாராஜனுடைய முழு வரலாறு ரொம்ப சரியான தரவுகளோட இந்த புத்தகத்துல கிடைக்கும் நமக்கு. அதே மாதிரி நான் ஒரு சில ரொம்ப முக்கியமான புத்தகங்களையும் சொல்லணும். ஏன்னா சமீப காலமா இந்த சனாதன தர்மம் பத்தின சில விஷயங்கள் சில தவறான கண்ணோட்டத்தோட தவறான பிம்பத்தை பல பேர் பேசிட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல பல பத்திரிகைகள்ல சில முக்கியமான பத்திரிகையாளர்கள்லாம் எழுதின சில கட்டுரைகளுடைய தொகுப்பு இது. என்றும் வாழும் சனாதன தர்மம் ரொம்ப முக்கியமான ஒரு புத்தகம். அதே மாதிரி திரு சதானந்த் தாமோதர் சாப்ரே அப்படிங்கிறவர் எழுதின இந்த அகண்ட பாரதம் அப்படிங்கிற ஒரு விஷயம். இதுல ரொம்ப முக்கியமானது ஒரு தேசபக்தனின் லட்சிய கனவு. அதாவது அகண்ட பாரதம்ங்கிறது வெறும் பேச்சளவு மட்டுமே நாம் ஏதோ பேசிட்டு இருக்கிறதுக்காக சொல்லலை. இது உண்மையிலேயே சாத்தியம்தான் அப்படிங்கிற பல தரவுகளோட இந்த புத்தகத்துல அவர் பல விஷயங்களை குறிப்பிட்டிருக்கார். நிச்சயம் எல்லோரும் படிக்க வேண்டிய ஒரு புத்தகம். இன்னொரு முக்கியமான புத்தகம் சமீபத்துல எழுத்தாளர் திரு பத்மன் அவங்க எழுதின சனாதனம் பத்தி சொன்னேன் இல்லையா, அது நமக்கு ஏதோ தெரியாத ஒரு இடத்துல இருக்கக்கூடிய ஒரு வார்த்தையோ அல்லது ஒரு விஷயமோ இல்லை. நம்முடைய தமிழ் இலக்கியங்களை பிரதானமா இருக்கக்கூடிய 50 காப்பியங்களுடைய முதல் இலக்கியமான சிலப்பதிகாரத்தினுடைய எல்லா விஷயமுமே சனாதனத்தினுடைய பல வழிமுறைகள் ஒட்டி தான் இருக்கு. உதாரணமா சொல்ல போனோம்னா இளங்கோவடிகள் முக்கியமா 3 விஷயத்த சொல்றாரு அந்த சிலப்பதிகாரத்தில். அரசியல் பிழைத்தோர்க்கு அறம் கூற்றாவதும், உரைசால் பத்தினிக்கு உயர்ந்தோர் ஏத்துவதும், ஊழ்வினை உறுத்து ஊட்டும் என்பதும், சூழ்வினை சிலம்பு காரணமாக சிலப்பதிகாரம் என்னும் பெயரால் நாட்டுதும் யாம் ஓர் பாட்டுடை செய்யுள் அப்படிங்கிற விஷயத்த சொல்லிட்டு தான் இந்த இலக்கியத்தைய காப்பியத்தையே அவர் ஆரம்பிக்கிறார். ஸோ அவ்வளோ முக்கியமாக இந்த சனாதனம் சம்பந்த விஷயங்கள் எல்லாம் சிலப்பதிகாரத்தையே இருக்குங்கிறத ரொம்ப அழகா இன்னைக்கு மறைச்சு தெரிச்சு பல பேர் பேசிட்டு இருக்காங்க. அதிலிருந்து நாம் விழிப்புணர்வு பெற்று சனாதன விஷயங்களை நம்ம வாழ்க்கை முறையில ரொம்ப அன்றாட வாழ்க்கையிலும் இருக்கு, ரொம்ப சகஜமா தமிழர் வாழ்க்கையில இருக்குங்கிறத நாம புரிஞ்சு உணர்ந்து அந்த விஷயத்தை நாம மற்றவங்களுக்கும் எடுத்து சொல்றது நல்லது. அதுக்கு இந்த புத்தகம் ரொம்ப பேர் உதவியாக இருக்கும். அதே மாதிரி நாயன்மார்கள் ஆழ்வார்கள் நம்முடைய இந்த தமிழகத்தினுடைய உண்மையான பெரியார்கள் யாருன்னா இவங்கதான். ஆழ்வார்கள் நாயன்மார்கள் தான். இவங்களுடைய வரலாறு நம்ம கதையை படிக்கும் போதே உண்மையா சமுதாய நல்லிணக்கம் சமூக நீதி அப்படிங்கிறதெல்லாம் இவங்களுடைய வரலாறு படிச்சா தெரிஞ்சிடும், நமக்கு முழுமையா புரியும். ரொம்ப அழகா இதை விளக்கி இருக்கார் ஆசிரியர் திரு ஆதலியூர் சூரியகுமார் அவர்கள். அதே மாதிரி இன்னொரு புத்தகம் நம்முடைய அன்றாட வாழ்க்கையில நாம செய்யக்கூடிய பல விஷயமுமே, அதாவது 4 வகையாக பிரிக்கலாம். ரொம்ப சுருக்கமா சொல்லணும்னா நம்முடைய அன்றாட வாழ்க்கையில வழிபாடு அப்படிங்கிறது ஒரு அங்கம்.
அதே மாதிரி வாழ்க்கைக்கான பல விஷயங்களை நாம் சில முன்னோடிகள், சில முன்னோர்கள் அப்படின்னு சில பேர் நம்ம எடுத்துருப்போம். இன்னொன்று, நற்பண்புகள், நல்ல மதிப்பீடுகள், இந்த விஷயத்தை நோக்கி நாம் பல பேர் அணுகிறது உண்டு. அதே மாதிரி விழாக்கள், இப்படி இந்த 4 விஷயங்களிலுமே நாம் செய்யக்கூடிய, பார்க்கக்கூடிய நம்முடைய அன்றாட செயல்பாடுகள், அது அனுபவங்கள் எல்லாமே ஹிந்துத்துவம் தான். ஆமாம், இந்துத்துவங்கிறது ஏதோ ஒரு நமக்கு அந்நியப்பட்ட சொல் அல்லது நம்மளெல்லாம் பதற வைக்கக்கூடிய சொல் அப்படிங்கிற ஒரு பிம்பம் கட்டமைப்பு இருக்கு. அது அப்படி இல்லை. அன்றாட வாழ்க்கையில் ஹிந்துத்துவம், அது ஏன் செய்யறோம், எதுக்கு செய்யறோம் அப்படின்னு நாம புரிஞ்சு செய்யணும் அப்படிங்கிறதுக்காகவே ஒரு புத்தகம் போட்டிருக்கோம். அன்றாட வாழ்வில் ஹிந்துத்துவம் ஏன், எதற்கு அப்படின்னு. ரொம்ப அருமையான புத்தகம். குறிப்பா இதை பெண்கள் எல்லாரும் படிக்கணும். குடும்ப பெண்கள் படிச்சு தங்களுடைய குழந்தைகளுக்கு இதை பற்றி நம்ம சொல்லி தரணும் நிச்சயமா. சமீபத்தில் வந்தே மாதரம் அந்த கோஷம் நாம் இங்கே சுதந்திர போராட்டத்துக்கு உத்வேகமாக இருந்து அந்த பாட்டை எழுதின பக்கிம் சந்திரர், அந்த பாட்டை எழுதி 150 ஆண்டுகள் நிறைவடைந்து நாம் அது சம்பந்தமான நிறைய விழாக்கள், கொண்டாட்டங்கள்லாம் நடந்தது. ஆனால் வந்தே மாதரம்ங்கிற வார்த்தை ஏதோ அதாவது மேற்கு வங்கத்தில் இதை பற்றி அவர் பேசினதுனால அதோட அந்த கோஷம் நிறைவடைந்தது. தமிழகத்துக்கு அதுக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்னு இல்லை. வந்தே மாதரமும் தமிழகத்தோட வந்தே மாதரம் எந்த அளவுக்கு பின்னி பிணைஞ்சிருக்கு அப்படிங்கிறத பற்றி ஒரு சின்ன ஒரு புக்கு, ரொம்ப அருமையான புக். ஒரு 10-15 நிமிஷத்தில் அழகாக படித்து தெரிஞ்சுக்கலாம். நாம் என்னென்ன மாதிரி சில சம்பவங்கள் அப்போ இருந்த விடுதலை போராட்ட வீரர்களுக்கு அந்த வந்தே மாதரம் எவ்வளவு உத்வேகம் கொடுத்தது அப்படிங்கிறத பற்றி ஒரு சிறிய புத்தகம். வந்தே மாதரமும் தமிழகம். இது அந்த பாடல் எழுதி 150 ஆண்டுகள் நிறைவடைஞ்சதை ஒட்டி போடப்பட்ட ஒரு அருமையான புத்தகம். இன்னொரு முக்கியமான புத்தகம், அதாவது நந்தனார் குருகுலம் அப்படிங்கிற விஷயத்த இன்னைக்கு தமிழகத்தில் ஆரம்பிச்சு தேசியம் அப்படிங்கிற விஷயத்த முன்னிறுத்தி பல அந்த மாதிரி நம்முடைய எல்லா சமுதாயத்து மக்களும் நல்லா இருக்கணும், ஒன்றா இருக்கணும் நாம் பேசிட்டு இருக்கிறது மட்டும் இல்லை, அந்த ஒரு சமுதாயத்திலேருந்து வந்த திரு சகஜானந்தர் பற்றின ஒரு புக்கு, ஆன்மீக பேரொளி சுவாமி சகஜானந்தர். இவரை வெறும் ஏதோ ஆன்மீக துறையில மட்டும் இருக்காரு அப்படின்னு இல்லை. இவர் தான் நெடுநாட்கள் நம்முடைய தமிழக சட்டமன்ற பேரவையில உறுப்பினராக இருந்த ஒரு பெருமை இவருக்கு. இவருடைய சட்டமன்ற பேருரை அப்படின்னு ஒரு பெரிய புத்தகமே இருக்கு, திரு மா வெங்கடேசன் எழுதுனது. நான் அதையும் அப்புறம் உங்களுக்கு நான் காட்டுறேன். கடந்த இந்த விஜயதசமி சமயத்துல ஒரு புத்தகம் போட்டோம். இந்த புத்தகத்தினுடைய முக்கியத்துவம் என்ன அப்படின்னா, ராஷ்டிரிய ஸ்வயம் சேவக சங்கம் துவங்கி 100 ஆண்டுகள் நிறைவடைந்து 101வது ஆண்டு இப்போ நடந்துட்டு இருக்கு. அதற்கான பல நல்ல விஷயங்கள்லாம் நாடு முழுக்க நாம் செஞ்சிட்டு இருக்கோம், மக்களை அணுகிட்டு இருக்கோம். ஹிந்து மக்களுடைய மாநாடுலாம் நடந்துட்டு இருக்கு. தமிழகத்தில் RSS ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட 85 வருடங்கள் பூர்த்தி ஆகுது. இந்த வருடத்தோட 39 1939 ஆரம்பிச்சு 25ஓட 85 ஆண்டுகள் 85 ஆண்டுகள் பூர்த்தி ஆகிறது. இந்த தமிழகத்தில் RSSனுடைய பல விஷயங்களை யார் துவைக்கினாங்க, யாரெல்லாம் முக்கிய பொறுப்பில் இருந்தாங்க, எப்படி அதனுடைய வளர்ச்சி நல்லா இயற்கையாக இருந்தது, RSSனுடைய மற்ற துணை அமைப்புகள்லாம் எப்பப்போ உருவாச்சு, எவ்வளவு பேர் முழுநேர ஊழியர்களாக இருந்தாங்க, பிரச்சாரச்சு அப்படின்னு பல தகவல்களை ரொம்ப அழகாக நாம் இந்த ஒரு புத்தகத்தில் போட்டிருக்கோம். தமிழகத்தில் RSS அப்படின்னு. இதை இப்போ விஸ்வ இந்து பரிஷத்தினுடைய அகில இந்திய துணை பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய திரு ஸ்தானுமாலையன் அவர்கள் நிறைய விஷயங்களை தொகுத்து கொடுத்துருக்கார். நம்முடைய விஜயபாரதம் பிரசுரமும் பல விஷயங்களை தேடி இந்த புத்தகத்தில் போட்டிருக்கோம். அனைத்து ஸ்வயம் சேவகர்கள், காரியகர்த்தர்கள், நம்முடைய பரிவார் மற்றும் எல்லா பொதுமக்களும் இந்த புத்தகத்தை அவசியம் பார்த்து RSS என்னன்னு தெரிஞ்சுக்கணும். அதுக்கு அருமையான இந்த புத்தகம். இன்னொரு சில புத்தகங்கள், அதாவது நாம பொதுவா சில பேர் அப்படி ஒவ்வொரு ஊராக போயிட்டே இருப்பாங்க. சில பேர் அடுத்தடுத்து கிராமத்துக்கு போயிட்டே இருப்பாங்க. அவங்களெல்லாம் நாடோடிகள் அப்படிங்கிற ஒரு வார்த்தையில் சொல்கிறோம் நம்ம. ஆனால் அவங்க சாதாரணமாக இல்லை, அவங்களுக்கு பின்னணி மிக முக்கியமான பின்னணி. இந்த நாட்டை இணைக்கக்கூடிய மிகப்பெரிய வேலையை அவங்க செஞ்சிட்ருக்காங்க. நமக்கு அது தெரியலை.
நம்ம அவங்கள ரொம்ப துச்சமா பார்க்கணும். அப்படி பார்க்கக்கூடாது. அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வரலாறு இருக்கு. நம்ம நாடோடிகள் அப்படின்னு ஒரு புத்தகம். இந்த புத்தகம் அவசியம் வந்து சேவை சம்பந்தப்பட்டவங்களும் இதை பார்க்கணும். இவர்களுக்காக நிறைய சேவா காரியம் நடந்துட்டு இருக்கு நாடு முழுக்க. தமிழகத்திலையும் பல இடங்கள்ல நடந்துட்டு இருக்கு. அதாவது இந்த இவங்க வந்து இந்திய சுதந்திரத்திற்கு மிகப்பெரிய பங்களிப்பு அளிச்சிருக்காங்க. ஆக்சுவலா நம்ம பல பேருக்கு தெரியாது. பிரிட்டிஷ் வந்து இவங்களை குற்ற பரம்பரை அப்படிங்கிற மாதிரி சில பேரை வந்து அதுல அந்த கேட்டகரியில போட்டு ரொம்ப சித்திரவதெல்லாம் பண்ணியிருக்காங்க. அப்படி இருந்தும் அவர்கள் இந்த நாட்டிற்கு எதிராக ஒரு வாரத்தை கூட பேசுறாங்க. இந்த நாட்டினுடைய சுதந்திரம் மட்டுமில்லை, இதனுடைய மேன்மைக்கு பல நல்ல விஷயம். உதாரணமா இப்ப நடந்த இந்த கொரோனா சமயத்துல பல முக்கியமான இடங்கள்ல இவங்க தங்களுக்கு என்ன கிடைக்குதோ அந்த பணத்தெல்லாம் நீங்க இந்த நாட்டுக்காக நீங்க யூஸ் பண்ணுங்கன்னு கொடுத்துருக்காங்க. இந்த புக்கு வந்து நீங்க வந்து படிச்சீங்கன்னா ரொம்ப சாதாரணமானவர்கள் செஞ்ச அசாதாரணமான செயல். அதனால நாடோடிகள் ஏதோ நமக்கு சம்பந்தம் இல்லாதவங்க நினைக்காதீங்க. அவர்களும் நம்முடைய அங்கம், அவர்களும் இந்த சமுதாயம் அங்கம். அதனால இந்த புத்தகம் அவசியம் இதை நாமளும் படிக்கணும் எல்லாருமே, நம்ம நாடோடிகள். அதே மாதிரி சமீபத்தில் இந்த புத்தக காட்சிக்காக இந்து முன்னணியினுடைய தென் பாரத அமைப்பாளராக இருக்கக்கூடிய திரு க பக்தன் அவர்கள் எழுதின எங்கும் இதிலும் ஹிந்துத்துவம் அப்படிங்கிற ஒரு புத்தகம். இப்போ நான் ஏற்கனவே ஒரு விஷயம் நான் காமிச்சேன் உங்களுக்கு. எல்லா இடத்துலையும் அன்றாட வாழ்வில் ஹிந்துத்துவம். அதே மாதிரி நாம் பார்க்கக்கூடிய பல விஷயங்கள்ல அன்றாடம் நாம் பார்க்கக்கூடிய விஷயங்கள் முதல்ல சொன்னேன். ஆனால் இதில் பல இலக்கியங்கள் அல்லது சிற்பக்கலை, கலை சம்பந்தப்பட்ட பல துறை எல்லா இதுலையுமே ஹிந்துத்துவம் சம்பந்தமான ஒரு கனெக்ட் இருக்கு அப்படிங்கிறத ரொம்ப அழகாக அவர் வந்து தொகுத்திருக்காரு. இதில் இது வந்து நம்முடைய விஜயபாரதம் வார இதழில் தொடராக வந்தது. அதை தொகுத்து நாம் புத்தகமாக போட்டிருக்கோம். இந்த புத்தகத்துக்கு பின்னாடி நம்முடைய சங்கத்தினுடைய ஒரு பாடலே அதுதான். இந்த பாடல் தான் அந்த புத்தகத்தினுடைய சாரம். ஹிந்துத்துவம் என்பது ஹிந்து பூமி, ஹிந்து ஜனம். அதே மாதிரி நமக்கு சோறு போடுற இந்த வயல்ல நமக்கு வந்து இந்த பூமா தான் நமக்கு ஹிந்துத்துவம். ஓடுற நதி நமக்கு ஹிந்துத்துவம். நமக்கு வந்து பால் கொடுக்குற கோமா தான் ஹிந்துத்துவம் அப்படின்னு இதெல்லாம் நாம நம்முடைய வளர்ச்சிக்கும் நாட்டு வளர்ச்சிக்கும் இந்த மண்ணினுடைய வளர்ச்சிக்கும் இருக்கும். அதெல்லாமே ஹிந்துத்துவம் தான் அப்படின்னு ரொம்ப அழகா இந்த புத்தகத்தில் அவர் தொகுத்திருக்கார். இதையும் படிக்கணும். இன்னொன்று, இந்த பழமொழிகள் பற்றி நமக்கு நிறைய தமிழ் பழமொழிலாம் இருக்கு. அதே மாதிரி சம்ஸ்கிருத பழமொழி, அதுக்கு இணையான நம்முடைய தமிழ் பழமொழி இப்படின்னு சில விஷயங்களை போட்டு அதுல ஒரு நல்ல ஒரு நீதி ஒரு விஷயம் சொல்ற மாதிரி சம்ஸ்கிருத பழமொழிகள் உணர்த்தும் வாழ்க்கை நெறிமுறைகள் அப்படின்னு ஒரு புத்தகம். இது வந்து தெலுங்கானால இருக்கக்கூடிய திரு BS சர்மா அவர் தெலுங்குல நியாயபதம் அப்படிங்கிற பேர்ல போட்ட ஒரு புத்தகத்தினுடைய தமிழாக்கம். இதையும் அவசியம் நாம படிக்கணும். அது இந்த புத்தக காட்சி ஆரம்பத்துல ஒரு சர்ச்சையை உருவாக்கின புத்தகம். எல்லாருக்கும் தெளிவு நமக்கெல்லாம் இருந்தா கூட இன்னும் ஆணித்தரமா அந்த தெளிவை ரொம்ப அழகா வந்து ஒரு புத்தகமாக போடணும்னு ஆசைப்பட்டு திரு மா வெங்கடேசன் போட்டு வெளிவந்திருக்கிற புத்தகம். திராவிட சக்திகள்லாம் இந்த புத்தகம் வெளிவந்துடக்கூடாது, வெளிவந்தா மக்களுக்கு உண்மை தெரிஞ்சிரும்னு பதறுகின்ற ஒரு புத்தகம். திராவிட இயக்க வரலாற்று புரட்டுகள், திரு மா வெங்கடேசன். ரொம்ப நிறைய விஷயம், ஒரு முக்கியமான ஒரு 10-15 விஷயத்த என்னெல்லாம் அவங்க சொல்லிட்டே இருக்காங்க. அதாவது சொல்லி 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 மக்களை திசை திருப்புறது, அதாவது பிரெயின் ட்ரெயின்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். அப்படியே அது வந்து மூளைச்சலவை மாதிரி சில விஷயம் பொய்யை வந்து கோயவல்ஸ் மாதிரி ஒரு 100 தடவை 1000 தடவை சொன்னால் அதுதான் உண்மைங்கிற மாதிரி ஒரு சில விஷயங்களை சொல்லிட்டே இருக்காங்க நமக்கு நிறையா. அதாவது நாத்துராம் கோட்ஸே வந்து காந்தியை கொண்டதுலேருந்து அவரை வந்து அவருடைய கையில் வந்து சில பச்சை குத்தின்கார் இஸ்மாயில் அப்படிங்கிற வார்த்தை, ஜாதியின் பெயரில் பல விஷயங்களை தப்பாக நம்மளை பற்றி சொல்கிறது, திருமண மந்திரத்தை வந்து ரொம்ப கொச்சையாக சொல்கிறது, வஉசிக்கு ஈவேரா தான் வந்து பணம் கொடுத்தாரு கப்பலுக்கு அப்படின்னு சொன்னது. அதாவது இந்த மாதிரி உருட்டுகள்லாம் இதெல்லாம் புரட்டுகள் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு 15 விஷயத்த சுட்டி காட்டி இதெல்லாம் அவங்க சொல்றது என்ன, உண்மை என்ன, தரவுகளோட சரியான தரவுகள், ஏதோ போற போக்கில் அப்படியே அடிச்சு விடுறது இல்லை, கரெக்டான சரியான விஷயம் அவசியப்பட. இது ஒரு விழிப்புணர்வு புத்தகம். இதனால அவங்க அடிப்போ சொல்லிட்டே இருக்காங்களே, அப்படி இல்லடா எங்களை பேர் பதில் இருக்கு, இதுக்கு வேணும்னா திரும்ப வேணா நீ சரியான பதிலை சொல்லு அப்படின்னு கேட்குற மாதிரி ஒரு புத்தகம். சென்ற வருட விஜயதசமின்னு ஒரு முக்கியமான புத்தகம் போட்டோம். அதாவது சுதந்திர பாரதம் அமைந்தது எல்லாருக்கும் சந்தோஷம்தான். ஆனால் அந்த சுதந்திரத்துக்கு முன்னாடி நடந்த கொடூரம், அந்த ஒரு விஷயம்லாம்
இன்னைக்கு இருக்கிற தலைமுறைக்கு பல பேருக்கு தெரியாது. தேச பிரிவினைங்கிறது ஏதோ ஒரு கோடு போட்டு நீ அங்க நான் இங்க கபடி கோட் ஆடுறது இல்லை. மிகப்பெரிய சமூகம் அங்கிருந்து இங்க வந்து எந்த அளவுக்கு அவங்க வாழ்க்கை கஷ்டப்படுறாங்க, இன்னும் அவங்களுடைய வாழ்க்கை கேள்விக்குறியா இருக்குங்கிறதுக்கு ஒரு சரியான ஒரு உதாரணம் இந்த புத்தகம். தேச பிரிவினை சமயத்தில் 1946 1947 முடிவு வரை இந்த மாதிரி நம்ம பண்ணியாச்சு. ஸோ பாகிஸ்தான் அங்கே இருக்கிறவங்கெல்லாம் ஹிந்துக்கள்லாம் இங்கே வரணும் அப்படிங்கும்போது எல்லாம் ட்ரெயினில் வராங்க. ரயிலில் வரக்கூடியவர்கள் மனிதர்கள், மக்களாக வரல, பிணங்களாக வர. எல்லாரையும் ஹிந்துக்களெல்லாம் அங்கிருந்து இங்கே விரட்டி அடிக்கும்போது பெண்கள், தாய்மார்கள், குழந்தைகள்லாம் அச்சுறுத்தி ஆண்களெல்லாம் வந்து அந்த அளவுக்கு சித்திரவதைக்கு உள்ளாகி இங்கே வந்திருக்காங்க. அந்த சமயத்துலையும் பஞ்சாப், சிந்து, இந்த பக்கம் ஏரியா முழுக்க, அதே மாதிரி ராஜஸ்தான், இங்கெல்லாம் நம்முடைய எல்லை கோடு இருக்கும். இங்கே எல்லோரையும் பலரையும் தங்களுடைய உயிரையும் மிஞ்சி பல தியாகத்தோடு நம்முடைய சங்க RSS தொண்டர்கள் வந்து அவங்கள காப்பாற்றி கொண்டு வந்திருக்காங்க இந்தியா. ஒவ்வொருத்தர் கதையுமே நீங்கள் வந்து ஒவ்வொரு ராஜமௌலி வந்து இப்போ எடுத்தார் இல்லையா, பாகுபலி, அந்த மாதிரி ஒரு 100 பாகுபலி படம் எடுக்கலாம். இதை படிச்சீங்கன்னா உண்மையாக படிக்கிறோம். தேச பிரிவினை நாட்கள், RSS அமைப்பின் வீர வரலாறு உண்மையாவே நெஞ்சு நெகிழ்ந்துரும். இது நம்ம படிக்கிறதுக்கே நம்ம மனசு கல்லாகணும், அப்படிப்பட்ட ஒரு புத்தகம். அதனால அவசியம் சங்க சுயம்சேவம் படிக்கணும் ஒவ்வொருத்தரும். அதாவது இங்க தமிழ்நாட்டில் வந்து அந்த அளவுக்கு நாம பாதிக்கப்படலை. பிரிவினை சமயத்தில் பாதிக்கப்பட்டது அங்க, அவங்களுக்கு தெரியும் அதனுடைய வலி. ஆனா அந்த வலியை இங்க சொன்னா ரொம்ப துச்சமா பேசுறாங்க. ஸோ நமக்கு யாரும் சொல்லுவாங்க இல்லையா, தலைவலியும் பல்வலியும் நமக்கு வந்தா தெரியும். இங்க வராததுனால இஷ்டத்துக்கு பேசுறோம். இந்த மாதிரி பல விஷயம் இருக்கு, மக்கள் தெரிஞ்சுக்கணும். அதே சுதந்திரம் 1947 ஆகஸ்ட் 1 - 15, இந்த 15 நாள்ல நடந்த அப்போ இருக்கக்கூடிய தில்லி, மற்ற இடங்கள்ல காஷ்மீர், அங்க இருக்கக்கூடிய காங்கிரஸ் தலைவர்கள் மத்தியில நடந்த பல, அதாவது ஆங்கிலத்தில் ஒரு வார்த்தை இருக்கு, பொலிட்டிக்கல் டர்மாயில் அப்படின்னு. அந்த பல, அதாவது ஒரு ஹட்லிங், அதாவது ஒவ்வொரு மணிக்கு மணி என்னென்ன நடந்தது, உரையாடல், என்னென்ன விஷயம் நடந்தது, என்னெல்லாம் பேசினாங்க, இந்த பிரிவினை முடியாது, என்னென்ன மாதிரி அக்ரிமெண்ட்லாம் போடணும், என்ன செய்யணும், எல்லாம் அந்த ஒவ்வொரு விஷயங்களையும் அழகா வந்து இதுல பதிவு செஞ்சு திரு பிரசாந்த் போல் அப்படிங்கிறவர், இவர் வந்து மகாராஷ்டிராவினுடைய மிக முக்கியமான ஒரு எழுத்தாளர். அந்த புத்தகத்துக்கு அந்த அரசினுடைய சாகித்ய அகாடமி கிடைச்சது. ரொம்ப பிரமாதமான புத்தகம். சுதந்திர பாரதம் பிறக்கும் தருணத்தில் என்னெல்லாம் நடந்தது, பின்னாடி உரையாடல் மட்டும் இல்ல, பல விஷயங்கள். அந்த சமயத்துல ஸ்ரீ குருஜி அவங்க அந்த பக்கம் லாகூர் பக்கம்லாம் போய் அவர் வந்து மீட்டிங் போட்டதுல யாருக்குமே வராத மிகப்பெரிய கூட்டம் வந்தது. 1 லட்சம் மேல அப்போ வந்தது. அதெல்லாம் படிக்கும்போது நமக்கு தெரியும், உண்மை தெரியும். பல விஷயங்கள் உள்ள வராமையா இருக்கு. ஒன்று பிரசுரத்தினுடைய, இந்த பிரசுரத்தினுடைய ஒரு முக்கிய அம்சம் என்ன தெரியுமா, நிறைய மறைக்கப்பட்ட திரிக்கப்பட்ட வரலாறுலாம் நம்ம கொண்டு வரோம். அது ரொம்ப முக்கியம். தேசம் சம்பந்தப்பட்ட நல்ல விஷயங்கள் ஒரு பக்கம், உண்மையான வரலாறு என்ன, நாம பெருமைப்பட வேண்டிய வரலாறுங்கிறது நிறைய இருக்கு. இப்ப சொன்னேன், பாரத வரலாறு வெற்றி காவியம்னு ஒண்ணு இருக்கு, விவேகானந்த் எழுதணும். அலெக்சாண்டர் வந்து ஒரு தோற்றமன் அப்படின்னு காமிக்கிற ஒரு புத்தகம். அலெக்சாண்டர் த கிரேட் கிடையாது, he is not the great. அவன் அலெக்சாண்டர் who got defeated actually. அலெக்சாண்டர் தி கவர்ட் அப்படின்னு நாம சொல்லணும். அதான் உண்மையான வரலாறு. தெரியாது, தப்பா சொல்லிட்டு இருக்கான். இந்த மாதிரி இந்த சுதந்திரம் நடந்த சமயத்துல பல விஷயங்கள் வந்து சரியானபடி யாரும், அதாவது காங்கிரஸ் தரப்புல ஒழுங்கா டாக்குமெண்ட் பண்ணாம, அல்லது அவங்களுக்கு தேவையானது ஒண்டி செலக்டிவா பண்ணியிருக்காங்க. ஆனா உண்மையான வரலாறு படிக்கும்போது தான் நாம வந்து என்ன ஒரு விலை கொடுத்துருக்கோங்கிறது அப்பதான் புரியும். ஏதோ வாங்கிட்டாங்க, ஒரு கொடி போட்டுட்டு மிட்டாய் போட்டுட்டு அப்படி சொல்லிட்டு வர்றது இல்ல. நாடு இல்லைன்னா நம்மளாம் எங்க போவோம்? இன்னைக்கு பார்த்துட்டு இருக்கீங்க, காசால ஒருத்தரும் கிடையாது, திரிஞ்சிட்டு இருக்கான். அந்த மாதிரி திரிஞ்சிருவோம் அப்புறம். அதனால நாட்டை நீங்க எதிர்க்க ஆரம்பிச்சீங்கன்னா நாம இருக்க மாட்டோம். நாடு இல்லைன்னா நாம இல்லை. அதனால நாட்டுக்கு வந்து ஒழுங்கு விசுவாசமா இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவோம். இந்த புக் அவசியம் படிக்கணும். கடைசியா ஒரு 2-3 புத்தகம். இந்த ராஷ்டிரிய ஸ்வயம் சேவக சங்கம் வந்து 100ஆண்டு விழாக்கள் இப்போ இருக்கு. 100ஆண்டை கடந்த 101வது ஆண்டுல இருக்கு. இந்த 100 ஆண்டுகள்ல நம்முடைய பணி முழுக்கவே மக்கள் தொண்டு தான். இயக்க விஷயங்கள் எல்லாம் செய்யறது எல்லாமே அதனுடைய அடிப்படை வந்து மக்கள் தொண்டு. ஆக மக்கள் தொண்டில் 100 ஆண்டு பயணம்
ராஷ்ட்ரிய ஸ்வயம் சேவக சங்கம் RSS 100 அப்படிங்கிற பேரில் எல்லா மாநிலங்கள்லையும் இந்த புத்தகம் கடந்த 2 மாதங்களாக நாம் வந்து மக்களை நோக்கி போகிறோம். நம்ம என்ன செய்கிறோன்னு கொண்டு போகிறோம். மக்கள் விழிப்புணர்வு இயக்கம் மாதிரி. அப்புறம் இப்போ நிறையா ஹிந்து மாநாடுலாம் நடந்துகிட்ருக்கு. இந்த விஷயங்கள் தான், வேறு என்ன செய்கிறோம். இதில் நாங்கள் ஏதோ செய்கிறோம், எங்களை எல்லாரும் நீங்கள் வந்து மாலை போட்டு பாராட்டுங்கன்னு சொல்கிறது. இதில் எல்லாத்துலேயும் நாங்கள் செய்கிறதுக்கு காரணம் நீங்களும் எங்களோட இணைந்து இந்த வேலையை செய்யுங்கன்னு சொல்கிறது. அவ்வளோதான். இது எல்லாருக்குமான வேலை. ஒரு சில பேர் செய்கிறதுனால மற்றவங்க வந்து ஒரு பார்வையாளராக இருந்து கைத்தட்டுறது இல்லை. இந்த விஷயங்கள் நம்மளாலும் செய்ய முடியும். நம்மளால என்ன முடியுமோ அதை செய்யறதுக்கு நாம் முன் வரணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இயக்கம் அவசியம் வரணும் எல்லாரும். கடைசியாக ஒரு 3 புத்தகம், முக்கியமான 3 புத்தகம். இந்த நூற்றாண்டு சமயத்தில், RSS நூற்றாண்டு சமயத்தில் இந்த இயக்கத்தில் நாம் ஏன் இருக்கணும், இதில் இருக்கிறவங்களுக்கு மட்டும் இல்லை, இதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறவங்களுக்கும், இதை பற்றின விமர்சன பார்வையோடு பார்ப்பவர்களுக்கும், இது எனக்கு வேணான்னு ஒதுங்குறவங்களுக்கும் சேர்த்தே சொல்கிறேன். நாம் ஏன் சங்கத்தில் இருக்கிறோம். இது ஒரு ஹிந்தி புத்தகம் இருந்தது, ஹம் சங்கமே கியோ ஹே அப்படிங்கிற புத்தகத்தினுடைய தமிழாக்கம். திரு ரமேஷ் பதங்கே அவங்களுடைய புத்தகம், திரு பத்மன் அவங்க இதை தமிழாக்கம் பண்ணியிருக்காங்க. ரொம்ப சகஜமாக நாம் வந்து ஏதோ ஒரு அந்நியமான இயக்கமாக பார்த்துட்டு இருக்கிறதுலேருந்து நமக்கு ரொம்ப 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 நெருக்கமான ஒரு இயக்கம் தான் இது அப்படின்னு நீங்கள் படிச்சிங்கன்னா புரிஞ்சிடும். ரொம்ப சகஜமாக நம்ம ஒரு குடும்பத்தில் ஒரு யாரோ ஒருத்தர் சொன்னப்புறம் நானும் சேர்ந்துக்கிறேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, வாலண்டியராக. அந்த மாதிரி நீங்கள் இதை படிச்சிங்கன்னா யாரும் கூப்பிட வேண்டாம், நீங்களே ஓடி வந்து உட்காந்து. அவ்வளோ அருமையான புத்தகம், படிங்க. அப்புறம் இப்போ நான் சொன்னேன் இந்த சம்ஸ்கிருத புக் பற்றி. இந்த திராவிட மாயை சுப்பு எல்லாருக்கும் தெரியும். தமிழ்நாட்டில் ஆரிய மாயைங்கிறது அண்ணாதுரை எழுதினார். இல்லை, திராவிட மாயை என்னங்கிறது 50 வருஷங்க அப்புறம் தான் நமக்கு எழுதுறதுக்கு சரியான ஒருத்தர் கிடைச்சாரு, எழுதிட்டார். இப்போ அதை விட்டு தான் நாம் பல விஷயம் பண்ணுறோம். அவர் ஒரு சின்னதாக ஒரு விஷயம், சம்ஸ்கிருதம் சில கேள்விகள் அப்படின்னு ஒரு புத்தகம் உள்ள என்ன சொல்கிறார் தெரியுமா? நீங்கள் தான் எல்லாரும் சம்ஸ்கிருதத்துக்கு எதிர் அப்படி இப்படிங்கிறீங்க. நீங்கள் சொல்லக்கூடிய முக்கியமான எல்லா திராவிட தலைவர்கள் எல்லாருமே அவங்கள அறியாமையிலேயே அவங்களுடைய பேர்லேருந்து அவங்க செய்கிற எல்லா வேலையிலேருந்து எல்லாத்தையும் சம்ஸ்கிருதம் இருக்குன்னு ரொம்ப அழகாக போட்டு உடச்சிட்டாரு. இதுக்கு பதில் முடிஞ்சா எழுத சொல்லுவோம், நம்ம சேலஞ்சாக வச்சுப்போம். கடைசியாக ஒரு புத்தகம், இப்போ இந்த புத்தக காட்சியில் ஒரு 3 நாளைக்கு 11ஆம் தேதி வெளியிட்டு போட்டோம். மிக முக்கியமான புத்தகம். இது ஒரு ஆய்வு நூல். நாம் இப்போ அதிகமாக இப்போ தமிழ்நாட்டில் பேசக்கூடிய ஒரு விஷயம் வந்து கீழடி அகழாய்வு. அதை வந்து தமிழக அரசு மிகப்பெரிய லெவலில் மக்கள்கிட்ட கொண்டு போகிறதுக்கு பல விஷயம் செய்கிறாங்க. ஆனால் உண்மையாகவே கீழடி அகழாய்வு எந்த ஒரு நோக்கத்தோடு இவங்க செய்கிறாங்க அப்படிங்கிறத நாம் புரிஞ்சுக்கணும். ரொம்ப சந்தோஷம், தமிழகத்துக்கு மிகப்பெரிய வரலாறு இருக்குன்னு இவங்க சொல்லி தெரியணும்னு அவசியம் இல்லை, எல்லாமே நமக்கு தெரியும். ஆனால் அகழாய்வு அப்படிங்கிறது அந்த அந்த ஒரு வேலை முறையே, செயல்முறையே, அது ஒரு அறிவியல். அது வந்து உணர்வுபூர்வமான ஒரு விஷயம் கிடையாது. அகழாய்வு செஞ்சாலே அதற்கான சில அறிவியல் பூர்வமான முறைகளை கையாண்டு அதன் மூலமாகத்தான் அது என்னங்கிறது வெளி வரணும். அகழாய்வில் பல பேருடைய பங்களிப்பு இருக்கும். அகழாய்வு செய்யக்கூடியவங்களுடைய வேலை என்ன? சில விஷயங்களை பார்ப்பாங்க, என்னெல்லாம் இருக்கோ அதை ஒழுங்காக எடுத்து அதெல்லாம் நோட் பண்ணி அவங்க ரிப்போர்ட் பண்ணணும். இதோட அவங்க வேலை. இது ஒவ்வொரு விஷயங்களுக்கும் ஒவ்வொரு துறை நிபுணர்கள் இருக்காங்க. அவங்க அதை பார்த்து, இல்லை கார்பன் டேட்டிங்னு ஒரு வார்த்தை இருக்குது. உதாரணமாக இது எவ்வளவு காலம் பிந்தையது, எவ்வளவு காலம் முந்தையது அப்படின்னு சில விஷயங்கள்லாம் பார்த்து சொல்லணும் அவங்க. அது 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 தவிர இன்னும் பல விஷயங்கள் இருக்குது. அந்த அறிவியலுக்குள்ளே போனீங்கன்னா என்னென்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு தெரியும். இதில் பல அம்சங்கள் இதில் குறிப்பிடப்பட்டிருக்கு. ஆனால் இதில் 2 விஷயங்களை நாம் மனசில் வச்சுக்கிட்டு இந்த கீழடி அகழாய்வை நாம் அணுகணும் அப்படிங்கிறாரு. இந்த புக்கினுடைய டேக்லைன் ஒன்று போட்டிருக்கு, கீழடி கிடைத்தது என்ன. ஆனால் அது கீழே என்ன இருக்கு? அரசியல் கடந்த அறிவியல் பார்வை. அறிவியல் பார்வையத்தான் இருக்கணும். இது அரசியல் கடந்த அப்படின்னு சொல்லும் போது இதுல ஏதோ ஒரு அரசியல் இருக்கு, ஏதோ ஒரு அனாவசியமான அரசியல் இருக்கு. கீழடி அகழாய்வுங்கிறது இது பொருட்காட்சி, அருங்காட்சி கிடையாது. அப்படி இருக்கக்கூடாது. இதை பண்றதுக்கு நம்ம ஒரு சில திரைக்கலைஞர்கள்லாம் கொண்டு போய் காமிச்சு, இதெல்லாம் வந்து அலங்கார வேலை, அலங்கார பூச்சு. இதற்கான உண்மையான தரவுகள் இருந்தா இதெல்லாம் தேவையில்லை. இந்த தரவுகளை ஒழுங்கா அவங்க டாக்குமெண்ட் பண்ணல. அதுல போய் பாத்தீங்கன்னா தெரியும், ஒரு சில பொருட்கள் இருக்கும், இன்னும் அதுக்கு சம்மந்தம் இல்லாமல் சின்ன சின்ன குட்டி குட்டி பொருளாக அந்த ஃபில் இந்த பிளாங்க்ஸ் மாதிரி எங்கெல்லாம் கேப் இருக்கோ அங்கெல்லாம் ஏதோ வச்சு அதை நிறைவு பண்ணியிருக்கு.
இப்படி பல விஷயம் இருக்கு. இந்த புக்ஸ் எல்லாம் நீங்க படிக்கணும். இதை அந்த மாதிரியான உணர்வுபூர்வமான ஒரு விஷயமாக கையில் எடுத்திருக்க இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசு அது 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 அவங்களுக்கான வேலை அது இல்லை. மக்களுக்கு சரியான உண்மை கொண்டு போய் தான் சேரணும். அதற்கு பல விஷயங்களை சரியான நிபுணர்கள் இதை அணுகணும் அப்படிங்கிறத பற்றி திரு ராகவேந்தர் அவர் ரொம்ப அழகாக ஆய்வு செஞ்சு இந்த புத்தகத்திற்கு வரலாற்று அறிஞர் திரு எம்எல் ராஜா அவங்க முன்னுரை கொடுத்துருக்காங்க. இந்த முழு புத்தகத்தையும் பார்த்து ரொம்ப சரியாக பல விஷயங்கள் சொல்லியிருக்கீங்க. நிச்சயமா இது நல்ல புக்கு, மக்களை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி அவருடைய முன்னுரையோட வந்த ஒரு புக்கு. கீழடி கிடைத்ததென்ன, அரசியல் கடந்த அறிவியல் பார்வை. இப்படி பல புத்தகங்களை நம்முடைய விஜயபாரதம் பிரசுரம் போட்டுட்டு இருக்கோம். இனிவரும் நாட்கள்லையும் போடுவோம். வாசகர்கள் நீங்களாம் அவசியம் படிக்கணும். நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த ஒரு அற்புதமான ஒரு எழுத்தாளர் திரு எஸ்.எல். பைரப்பா. இவர் கன்னட எழுத்தாளர். இவருடைய புத்தகங்கள், இந்த புத்தகத்துக்கே சாகித்ய அகாடமி விருது கிடைச்சது. இவருடைய பல புத்தகங்கள் எழுதினால் நாம ஒரு சில புத்தகங்கள் நம்முடைய பிரசுரம் அதை தமிழாக்கம் செய்யக்கூடிய ஒரு நல்ல ஒரு பாக்கியம் நமக்கு கிடைச்சிருக்கு. அதில் முக்கியமான புத்தகம் ஆவரணா அப்படின்னு கன்னடத்தில் வந்த அந்த புத்தகத்தினுடைய தமிழாக்கமான திரை. இந்த புத்தகத்தில் பார்த்தீங்கன்னா இவர் இது ஒரு நாவல் ஸ்டைலில் கொடுத்துருக்காரு. ஒரு நாவல் மாதிரி இந்த புக்கை கொடுப்பார் சுவாரஸ்யமாக. ஆனால் இதில் சொல்லப்பட்ட விஷயம் அந்த நாவலோடு சேர்ந்து முகலாயர் காலத்தில் என்னவெல்லாம் அட்டூழியம் நடந்தது, எப்படியெல்லாம் நாம் அதை எதிர்கொண்டோம், இந்த நாடு எப்படி அதையும் மீறி வந்தது, அதோட வேற இன்னொரு நல்ல ஒரு சம்பவத்தையும் இணைச்சு ரொம்ப அழகாக ரெண்டுத்தையும் இணைத்து ஒரு நாவல் ரொம்ப சுவாரஸ்யமாக கொடுத்தா மக்களுக்கு பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி அவர் கொடுத்துருக்கார். எனக்கு தெரிஞ்சு இந்த புக்கு கிட்டத்தட்ட ஆவரணாவே 10 எடிஷனுக்கு மேலே போயிடும். நாம் தமிழ்லேயே 3லேருந்து 4 எடிஷன் போட்டுட்டோம். மக்கள் அவ்வளோ விரும்பி பார்க்கக்கூடிய படிக்கக்கூடிய புக்கு. ஏதோ பொழுதுபோக்குக்கு இல்லை, இதை படித்தா வரலாறு நமக்கு புரியுங்கிறதுக்காக நமக்கு புரிகிற மொழியில் அழகாக அவர் கொடுத்துருக்கார். திரு ஜெயா வெங்கட்ராமன் அவங்க ரொம்ப அழகாக இதை தமிழில் மொழிபெயர்த்தாங்க. அதே மாதிரி இன்னொரு புக்கு, அதே எஸ்.எல். பைரப்பாவோட புக்கு சார்த்தா அப்படின்னு, அது கன்னடத்துலேயும் அதே பேர் தான் இருந்ததுன்னு நினைக்கிறேன். நல்ல ஒரு அருமையான ஒரு புத்தகம் இதுவும். இதுலேயும் இப்போ நான் ஏற்கனவே இந்த நாடோடிகள் பற்றி சொன்னேன் இல்லையா, இதுவும் கிட்டத்தட்ட அந்த நாடோடிகள் இதில் வராங்க. ஆனால் அவங்க போகிற இடங்கள் எல்லாம் சும்மா அவங்க ஏதோ போகணுன்னு போகலை. அவங்க போகிற இடம்லாம் அவங்களுடைய வணிகத்தை அழகாக செஞ்சுருக்காங்க. நம்முடைய கலாச்சாரம், சிவிலைசேஷன் எல்லாம் போகிற இடத்துலலாம் ரொம்ப அழகாக அதை அவங்க எல்லா இடத்துலையும் அதை மெயின்டைன் பண்ணி, இதுவும் அதே ஒரு நாவல் முறையில் இந்த புத்தகம். இந்த புத்தகம் வெளிவந்தது 2017. ஆனால் இப்பவும் அந்த புத்தகம் நாம் இந்த புத்தக காட்சியில் ஒவ்வொரு புத்தக காட்சியிலும் வைக்கிறோம். காரணம் இதுக்கு மக்களுடைய வரவேற்பு இருக்குங்கிறதுனால. அதனால் அருமையான 2 புத்தகங்கள் திரு எஸ்.எல். பைரப்பாவினுடையது திரை மற்றும் சார்த்தா. இதையும் நாம் வாங்கி பெறுவதற்கு நம்முடைய அரங்குக்கு அவசியம் வருவோம். நல்லதொரு வாய்ப்பு. இந்த ஜீனுடைய ஆதி அப்படிங்கிற இந்த ஒரு சேனல் மூலமாக இந்த நல்ல வாய்ப்பு கிடைச்சதுக்கு மிக்க நன்றி. மக்கள் அனைவரும், வாசகர்கள் அவரையும் இந்த அவசியம் இந்த அரங்குக்கு புத்தகங்களை வாங்குங்கள், ஆதரவு தாருங்கள். நன்றி, வணக்கம். சிறப்பாக சொன்னீங்க.